மிஸ்டர் பீஸ் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் தீம் பார்க்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. வேற லெவலில் இருக்குது அந்த தீம் பார்க்லாம் பார்க்க. இது எங்கே இருக்குது, இதோட கான்செப்ட் என்ன, அதே மாதிரி நிறைய பேர் வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். மிஸ்டர் பீஸ் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் தீம் பார்க்கை லான்ச் பண்ணியிருக்காரு. இதோட பேர் வந்து பீஸ்ட் லேண்டுன்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக ஒரு யூடியூப் கம்யூனிட்டிக்கெலாம் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா தீம் பார்க்னால் நம்ம டிஸ்னி லேண்டு கேள்விப்பட்டிருப்போம், யூனிவர்சல் பிக்சர்ஸ் அவங்களாம் இந்த தீம் பார்க்லாம் வச்சுருக்காங்க. ஒரு யூடியூபர் வந்து இவ்வளோ பெரிய கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி ஒரு தீம் பார்க் ஆரம்பித்து அதுக்கு இவ்வளோ க்ரௌடு உள்ளே சேர்க்குறாருன்னா அது கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். இந்த தீம் பார்க் வந்து யூஎஸ்ஏல கிடையாது, இது வந்து சவுதி அரேபியாவில் இருக்குது. இது சவுதி அரேபியாவோட கேபிட்டல் ரியாதில் வச்சுருக்காங்க. இன்னும் மிஸ்டர் பீஸ் ஃபேன்ஸுக்குலாம் ஒரு சோகமான விஷயம்னா இது வந்து பர்மனண்ட் தீம் பார்க் கிடையாது, இது ஒரு டெம்பரரி தீம் பார்க்கு. இது வெறும் 45 டேஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 13 நேற்று ஆரம்பித்து டிசம்பர் 27 வரைக்கும் இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் வந்து ரியாத் சீசன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆனுவல் ஃபெஸ்டிவல் நடக்கும். அதோட ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரியாத் சீசன் வந்து அக்டோபரில் ஆரம்பித்து மார்ச் வரைக்கும் நடக்கும். இந்த பீஸ்லேண்ட் வந்து நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் பீஸ் வந்து மே மாதம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்ன மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரீசெண்டாக கூட நம்ம ஸ்பீடு, மிஸ்டர் பீஸ்ட்டு, ஷாருக் கான் அந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ஒரு ஃபோட்டோவில் இருக்க மாதிரி நம்ம ஃபோட்டோலாம் பார்த்தோம். அது வந்து இதோட ப்ராஜெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு இவ்வளோ காசு இறக்கியிருக்கானுங்க, அப்போ மற்ற பேர்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சவுதி அரேபியா வந்து அவங்க ஒரு விஷனே வச்சுருக்காங்க. 2013 வந்து அவங்க வந்து இந்த எக்கனாமியை வந்து டைவர்சிஃபை பண்ணோம், டூரிசம் அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விஷயம் தான் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவை வாங்கினது. அதே வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அவள் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து ஓரங்கட்டாங்க, சவுதி லீக் போயிட்டாங்கன்ட்டு. ஆனால் பார்த்தா அதுதான் இப்போ மேஜர் மூவாக இருந்திருக்கு. இப்போ நிறைய பிளேஸில் வந்து சவுதியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த பீஸ்லாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட்னா, பொதுவாக தீம் பார்க்னா அந்த ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் பீஸோட டச் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ மிஸ்டர் பீஸ் வீடியோஸ் அதுக்கப்புறம் பீஸ்ட் கேம்ஸ்னு பிரைம்லலாம் வந்து அதுலேருந்து சில கேம்ஸ் எல்லாம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த தீம் பார்க்குள்ளே போனாலே 2 கேட்டகரி மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பீஸ்ட் லேண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் நிறைய ரைட்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி அங்கே ஃபுட்டு அந்த மெர்ச்சன்டைஸு எல்லாமே அங்கே விற்றுக்கிறானுங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன், அதுவுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அங்கே மிஸ்டர் பீஸ்டோட மெர்ச்சன்டைஸ்லாம் இருக்குது, கேப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி ஃபீஸ்டபிள்ஸ்லாம் இருக்குது, அதையும் விற்றுறானுங்க. இது மிஸ்டர் பீஸ்க்கு வந்து செம லாபம் தான் போல். இன்னொரு பக்கம் பார்த்தா பீஸ்ட் அரினான்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த மிஸ்டர் பீஸ் வீடியோஸ்லாம் வந்து கேம்ஸ் சேலஞ்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த டவர் சீஜ்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ட்ராப் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. லைட்ஸ் வந்துட்டு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணோம், யார் லாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஏர் மெயில்னு ஒன்று இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் அந்த ஜிப் லைனில் போகிற மாதிரி இருக்கும். நடுவில் ஒரு டார்கெட் இருக்கும், கரெக்டாக நம்ம போடணும். அந்த மாதிரி மிஸ்டர் பீஸ் வீடியோஸில் வந்த கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது. இது ஒரு ப்ரைஸ் மணியும் இருக்குது. 2 மில்லியன் ரியால் வரைக்கும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் கையில் ஒரு பேண்டு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஃபோன்லேயே நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் யார் ஹையஸ்ட் பாயிண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு 2 மில்லியன் ஒர்த்து உள்ள கிஃப்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட தான் வேர்ல்டு பிக்கெஸ்ட் ப்ரைஸ் பாலும் இங்கே தான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது இதில். இந்த பீஸ்ட் தீம் பார்க்கை பற்றி அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. நேற்று கரெக்டாக போட்டிருந்தாரு, இன்னும் 24 ஹவர்ஸில் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ட்ரோன் ஷாட்டும் காமிச்சு அதில் போட்டிருக்காரு. இது வந்து ரியல் ட்ரோன் ஷாட், நாட் அ சிஜிஐன்னு. பார்த்தா என்ன மாதிரி வேலை பாடுறான்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ லைட்ஸு, அவ்வளோ பெரிய ஏரியாவில் அவ்வளோ லைட்ஸ்லாம் போட்டு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது. சரி, இதை பற்றி அவர் வீடியோ போடுவார், எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவார்னு பார்த்தா அவரோட வீடியோஸ் எதுவுமே இல்லை. ஆனால் நிறைய பேர் பார்த்தோன்னா அந்த பீஸ் லேண்டுக்குள்ளே போய் விளாக்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. போகும்போதே அவங்க சொல்கிறாங்க எல்லா டிவிலையும் வந்து கவுண்ட் டவுன் மாதிரி ஓடிட்டுருக்கு, மிஸ்டர் பீஸ்ட் இப்போ வந்து பேச போகிறாருன்னு. அதே மாதிரி பார்த்தா மிஸ்டர் பீஸ்ட் வந்து அந்த ஈவெண்ட்டை பற்றி பேசுகிறாரு. அதே மாதிரி ஒரு ஸ்க்ரீனை திறந்து காட்டுறாரு. பார்த்தா அவரோட கேம்ஸ்லலாம் எப்படி பொட்டி பொட்டியாக காசு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கண்ணாடி பாக்ஸில் வந்து காசு வச்சு சொல்கிறாரு. அவர் வீடியோவில் எப்பவும் சொல்கிற மாதிரி இன்றைக்கி கேமில் வந்து யார் நிறைய பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த காசு கிஃப்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே எல்லாரும் ஓடுறாங்க ஒரு கேம் விளையாடுறதுக்காக. அவரும் பார்த்தோன்னா அங்கேயே சுற்றிட்டு இருக்காரு. அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அவங்க வந்து சுற்றி காட்டுறாங்க எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. நம்ம நார்மலாக இந்த மாதிரி தீம் பார்க்லாம் போனால் ஒரு ஸ்டாண்டர்டான கேம்ஸாக இருக்கும், அந்த மாதிரி எந்த கேமே இல்லை. இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கேம் ஒன்று பார்த்தோம், ஒரு கேஜுக்குள்ளே நம்மளை நிற்க வச்சுட்டு அந்த கிரேன் வச்சு தூக்குறாங்க, தூக்கிட்டு அதுக்குள்ளேருந்து காலை கட்டி தொங்க விட்டுறாங்க. அவங்க பார்த்தா தொங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பயங்கர டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இருந்தது. உள்ள கோக் வந்து கொலாபரேஷன் பண்ணி அந்த கோக் எப்படி சுற்றி விட்டு ஸ்பின் பண்ணி விட்டால் எது நிற்குதோ அந்த ப்ரைஸ் அவங்களுக்கு. அப்புறம் சொன்ன மாதிரி அந்த ஃபீஸ்டபிள் அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு அப்படி எப்படியும் ஓடிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு செம்ம கலெக்ஷன்னே சொல்லலாம். அதே மாதிரி இவர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ரியாதில் ஓப்பன் பண்ணாங்க பார்த்தா அந்த ரியாத் சீசன் போயிட்டுருக்கு. இது இயர்லி நடக்கும். 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். அந்த சீசனில் வந்து இவர் பிடிச்சி கொலாபரேட் பண்ணி இப்போ வந்து பக்காவாக நடத்திட்டாங்க. மிஸ்டர் பீஸ் வந்து அந்த ட்ரீசரை விட்டோன்னே தான் எல்லாம் மெர்சலைஸ்
ஆயிட்டானுங்க. ஒருத்தன் அதுக்கு இப்போ கமெண்டே பண்ணியிருந்தான், இந்த மாதிரி நாளைக்கு ஓப்பனிங்கை வச்சுட்டு எதுக்கு இந்த மாதிரி 3D அனிமேஷன் வீடியோலாம் விட்டுட்ருக்கீங்க, 3D அனிமேஷன்லாம் இல்லை, எதுவும் எடிட் பண்ணல, ஒரிஜினல் வீடியோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவருமே இன்டர்வியூலலாம் சொல்லியிருந்தார், நான் போய் பார்த்துட்டு இருந்தேன், சும்மா லைட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன், நிறைய லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஸ்பாட் லைட் மாதிரி பண்ணியிருக்காங்க, அப்போ தான் அந்த ஃபியூச்சரிஸ்டிக் லுக் இருக்குன்ற மாதிரி. அதே மாதிரி இது டிக்கெட்ஸ்லாம் பார்த்தோன்னா இதுக்கு ஒரு 3 கேட்டகரி இருக்குது. ஜென்ரல் அட்மிஷன் ஒன்று இருக்குது, $7. நான் போய் சுற்றி பார்த்துக்கலாம், ரைட்ஸ்லாம் போக முடியாது. அதுக்கப்புறம் பீஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து $25. சில கேம்ஸ்லாம் விளையாடிக்கலாம், 3 ரைடு வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொன்று இருக்குது, பீஸ்ட் மோடு ப்ளஸ்ன்ட்டு, அதில் வந்து எல்லா கேம்ஸும் எல்லா ரைட்ஸுமே விளையாடிக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரியே பண்ணுறாங்க. ஐஃபோன்லேயும் அப்படி தான், iPhone 17, iPhone 17 Pro, iPhone 17 Pro Max எல்லாம் வந்து எனக்கு Pro Max தான் வேணும்னு இருப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து எனக்கு பீஸ்ட் மோடு ப்ளஸ் தான் வேணும்னு கேட்டு வாங்குவானுங்க பசங்களாம். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்குது டிக்கெட் சேல்ஸில். அதே மாதிரி இந்த டிக்கெட்ஸ்லாம் எப்படின்னு பார்த்தோன்னா மூவி மாதிரி தான். இப்போ டேட்ஸ்லாம் இருக்குது, November 13, 14 அந்த மாதிரி இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா 3 கேட்டகரி இருக்குது. அது நம்ம லிமிட்டட் டிக்கெட்ஸ் தான். இப்போ 13னா நம்ம டிக்கெட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா சோல்ட் அவுட்டுன்னு வந்துடும். அந்த மாதிரி போய் பார்க்குறாங்க, 14லாம் போய் பார்க்குறாங்க, எல்லாமே சோல்ட் அவுட்டுன்னு இருக்குது. என்னடா வெறித்தனமாக வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதோட மணி அந்த மாதிரிலாம் பார்த்தா எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, எவ்வளோ செலவு பண்ணாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இல்லை. யார் யாருக்கு என்னென்ன ரோலுன்னு இருக்குது. இது வந்து மிஸ்டர் பீஸ்ட்டும் சவுதி GEA அவங்களும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி பண்ணுறாங்க. சவுதி ஜென்ரல் என்டர்டைன்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணுறாங்க. மிஸ்டர் பீஸ்டோட ரோல் என்னென்னா இந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுறது, அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதெல்லாம் அவரோட ரோலு. மணி வந்து ஃபுல்லாக சவுதி அரேபியா போட்டிருப்பாங்க போல். இது கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இது. இந்த தீம் பார்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. மிஸ்டர் பீஸே தான் சொல்கிறாரு, எனக்கு USA-வோட வெளியே தான் 75% ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, நாங்கள் உங்கள் கேம்ஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாரையும் என் வீடியோவில் போட முடியாது, அதனால தான் இதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய ஃபேன்ஸுமே கேட்குறாங்க எதுக்கு சவுதியை செலக்ட் பண்ணீங்கன்ட்டு. அதுக்கு மிஸ்டர் பீஸ் சொல்கிறாரு, இதுதான் வேர்ல்டோட சென்டரு, எனக்கு நிறைய மிடில் ஈஸ்டர்ன் ஃபேன்ஸ் இருக்காங்க, அதனால தான் இங்கே செலக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மிஸ்டர் பீஸை. மிஸ்டர் பீஸ் வந்து நிறைய இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, மரம் நடுறாரு, தண்ணிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா சவுதி அரேபியா கூட கொலாபரேட் பண்ணுறாரு. சவுதி அரேபியாவில் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. சவுதி அரேபியாவில் வந்து நிறைய பேர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, அது மாதிரி அங்கே LGBTக்கெலாம் அலௌடு இல்லை. அதே மாதிரி நிறைய மீடியா பர்சனாலிட்டிஸ் எல்லாம் கொலை பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து பேசுறதுனால. அங்கே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த மைக்ரண்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவங்ககிட்ட இவ்வளோ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குது, இவங்க கூட தான் கொலாபரேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்போ மிஸ்டர் பீஸ் இல்லைனா வேறு யாரோ வந்து பண்ண தான் போகிறாங்க. அப்படிலாம் பார்த்தா நம்மளால் வாழவே முடியாது. இப்போ சைனா மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது, ஆனாலும் நம்ம சைனா ஐஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி பங்களாதேஷ் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது, பங்களாதேஷ்லேருந்து ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு தான் இருக்கும். நம்ம ஜூடியோவில் வாங்குற ட்ரெஸ் எல்லாமே பார்த்தா மேட் இன் பங்களாதேஷ்னு தான் போட்டிருக்கோம். அங்கே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அங்கே வாங்குறாங்க. அதே மாதிரி பிரேசில்லேருந்தெல்லாம் காஃபி நெஸ்லேலாம் வாங்குறாங்க, அங்கே வந்து சைல்டு லேபர்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அப்படிலாம் பார்த்தா யாருமே வாழவே முடியாது, எல்லார் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு 2 தரப்பு வந்து இன்டர்நெட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இந்த தீம் பார்க்கை வச்சு. ஆனால் ஒன்று நல்லா தெரியுது, மிஸ்டர் பீஸ்ட் ஒன்றும் அவர் சொன்ன மாதிரி சென்டரில் இருக்குது, அதனால் ரியாதில் வைக்கிறேன்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ரியாதுலேருந்து தான் மிஸ்டர் பீஸ்ட் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் மேபி மிஸ்டர் பீஸ்ட் வரலனா ஸ்பீடு அடுத்தது இருக்காரு, அவரை பிடிச்சி ஏதாவது ஈவெண்ட் பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு மூவ் பண்ணாங்க. இவருமே மேபி ஓகே இவன் கரெக்டாக இருப்பான், இவன் நல்ல இன்ஃப்ளூயன்ஸான பர்சனு, இவனை கூப்பிட்டு இங்கே ஒரு ஈவெண்ட் பண்ணால் நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், அவருக்கும் வந்து ஒரு நல்ல காசு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே டேக்ஸ் வேறு இல்லைன்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் பீஸ்ட்டும் நல்ல டீலாக இருக்கே, முடிச்சிடலான்ற மாதிரி தான் போயிருப்பாங்க. அதை வந்து அவரை நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலாம் நம்மலாம் ஒரு சின்ன சின்ன ஆளுங்க மாதிரி தான். இவன் சரிப்பட்டால்னா இன்னொரு ஆளை வச்சு ஈவெண்ட் நடத்திட்டே தான் இருப்பாங்க. அதில் வந்து மிஸ்டர் பீஸ்ட் இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க. மேபி மிஸ்டர் பீஸ்ட் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஸ்பீடாக தான் இருந்திருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது சவுதி அரேபியா வந்து வேற லெவலில் பணம் இறக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அந்த மாதிரி இவங்க செலிபிரிட்டிஸுக்கும் சரி வேற லெவலில் பணம் கொடுக்குறாங்க. ரொனால்டோலாம் வேர்ல்டுலே பெரிய டீல் வந்து ரொனால்டோ கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு வந்து செம்ம காசு கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சவுதி அரேபியா வந்து ஸ்பீடு கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரணும், மிஸ்டர் பீஸ்டோட பெருசாக எடுத்துகிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவனுங்க பயங்கரமாக காசு இறக்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ மேக்ஸிமம் ஈவெண்ட் எல்லாமே துபாயில் தான் நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்தியன் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோன்னா துபாயில் தான் நடந்தது. இப்போ ஆண்ட்ரூ டேட் ஃபைட்டு பார்த்தா அதுவும் துபாயில் தான் நடக்குது. இவரோட ஈவெண்ட்டு, ரொனால்டோ மேட்சஸ், இந்த மாதிரி மொத்தமே வந்து இந்த யுனைடெட் அரப் கண்ட்ரீஸில் மட்டும் தான் நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்டே வந்து ஒரு லாஸ் வேகஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரிலாம் ஈவெண்ட் யாராலையும் பண்ண முடியாது. இந்த கோவிட் டைம்லேயே வந்து எல்லாரும் முடங்கிட்டாங்க. ஆனால் UFC மட்டும் நடந்துட்டு இருந்தது. அவர்கிட்ட கேட்டாங்க எப்படி உங்களால் பண்ண முடிஞ்சதுன்ட்டு. அவங்க அந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு பேசி கிங்ஸு கிட்டலாம்
எல்லாம் பேசி ஒரு பபுள் மாதிரி கிரியேட் பண்ணி யாருமே வைக்காம அவங்க பாட்டு ஈவெண்ட் நடத்திட்டே இருந்தாங்க. அது ஒரு பெரிய சக்ஸஸ் மாதிரி பார்த்தாங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு வேலை எடுத்துட்டாங்கன்னா பக்காவாக பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த மிஸ்டர் பீஸோட தீம் பார்க்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்த மிடில் ஈஸ்ட் வந்து இந்த டூரிசம் என்டர்டைன்மெண்ட்லாம் நிறைய செலவு பண்ணிட்டு வராங்க, அதை மாற்றணும்ன்ட்டு. அது ஒர்க் அவுட் ஆகாமா இல்லை வேலைக்கு ஆகாதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.